உங்க மொபைல்ல இந்த மாதிரியான எஸ்எம்எஸ் நிறைய வந்துட்டே இருக்கா? இதுல ஏதாவது நான் தெரியாம டச் பண்ணி ஏதாவது ஃபேக் லிங்க்ஸ்குள்ள போயிரும் அப்படிங்கிற மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ்ல நீங்க இருந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை சேவ் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. எஸ்எம்எஸ்ல இந்த 3 விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா போதும், ஃபேக் லிங்க்ஸ்ல இருந்து ஈஸியா எஸ்கேப் ஆயிரலாம். ஒரு எஸ்எம்எஸ் வருது அப்படின்னா பின்னாடி இந்த மாதிரி ஜி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இது கவர்மெண்ட் ஓரியன்டட் எஸ்எம்எஸ். உங்களுக்கு கவர்மெண்ட் ரிலேட்டடா ஏதாவது அப்டேட் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த எஸ்எம்எஸ் வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க. அண்ட் செகண்டரி எஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருந்துச்சு அப்படின்னா அது வந்து சர்வீஸ் ஓரியன்டட் மெசேஜஸ். லைக் நீங்க பேங்க்ல ஏதாவது ஒரு அமௌண்ட் வித்ட்ராவல் பண்றீங்க, டெபாசிட் பண்றீங்க, இல்ல உங்களுடைய அக்கௌண்ட்ல ஏதாவது சார்ஜஸ் வந்து பிடிச்சிருக்காங்க அப்படின்னா அதை எல்லாத்தையுமே ஒரு எஸ்எம்எஸ் உங்களுக்கு கன்வே பண்ணிருப்பாங்க. சோ இது சர்வீஸ் ஓரியன்டட் மெசேஜஸ் தான். அண்ட் பீனு மென்ஷன் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அது ப்ரொமோஷன்ஸ். ஒரு பிராண்ட் வந்து அவங்களுடைய ஏதாவது நியூ ஆஃபர்ஸ், ஏதாவது லான்ச்சிங் ஐடியாஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னா அதை எல்லாமே ஒரு எஸ்எம்எஸ் உங்களுக்கு வந்து கன்வே பண்ணிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இன்சூரன்ஸ், ஒரு பிளாட் வந்து புதுசா ஓப்பனிங் வந்து இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. எந்த ஒரு ஃபேக் லிங்க்ஸையோ எஸ்எம்எஸ்ஸையோ நீங்க ஓபன் பண்ண வேண்டியதே இல்ல. ஜஸ்ட் நீங்க மேல பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்.